சரி ஓகே. அப்ப நம்மளோட அனலைஸ்ல பாத்தீங்கன்னா 23வது கேள்விதான். நான் 23வது கேள்வியும் 25வது கேள்வியும் தான் சொல்றதுக்கு வழியா என்னன்னா, ஏன்னா 23வது கேள்வியில தான் 21 பேரை ஆன்சர் எடுத்திருக்கீங்க, சரி எடுத்திருக்கீங்க. அப்ப 23வது கேள்வியை கொஞ்சம் கூடுதலா பார்ப்போம். சரியா? பாத்தீங்கன்னு சொன்னா 23வது கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், அப்ப ஏன்டா இதான் நம்மளோட டிஸ்கஷன் முக்கியம். ஏன்டா 21 பேர் தான் சரி எடுத்திருக்கீங்க எத்தனாவது, 2வது ஆன்சர் செலக்ட் பண்ணி. ஆனா 48 பேர் வந்து என்ன 5வது விட சூஸ் பண்ணிருக்கீங்க, என்ன ரீசன் பார்ப்போம். சரியா? அப்ப பின்வற்றில் ஒரு எது ஒரு மாறியாக இருக்க முடியாது. இதுல என்ன பிரச்சனை சொன்னா பிள்ளைகள், இதுல ஒரு சாவி சொல் ஒன்று இருக்கு. என்று சொன்னா அது உங்களுக்கு தெரியாததான் ட்ரபிள் வளர்த்து, இல்லாட்டி அது சரியா செஞ்சிருப்பீங்க. இப்ப முதலாவது விட சரி, முதலாவது விட என்ன அண்டர்ஸ்கோ ஐ என்ன ஐஎன் ஐடின்னு சொல்றது சரி, அண்டர்ஸ்கோ இருக்கு. 2வது விடையை பாத்தீங்கன்னா இன்னு இருக்கு. 2வது விடையை பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இன்னு இருக்கு. என்ன இந்த 2வது விட இன்னு இருக்கு. அந்த இன்னு இருக்கிறது என்னன்னு சொன்னா அது ஒரு சாவிச்சொல். அப்ப இது உங்களுக்கு தெரியாததான் அந்த இதுக்குரிய ட்ரபிளாக இருந்திருக்கும் உங்களுக்கு. சரியா? வேற எதுவும் இல்லை. சரியா பிள்ளைகள்? அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கொஞ்சம் தெரியாதாக்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த இன்னுங்கிறது ஒரு சாவிச்சொல். நான் இன்றைக்கு தர டியூட்ல அது இருக்கு. சரியா? அப்ப கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னுங்கிறது சாவிச்சொல். சாவிச்சொல்லுங்கிறதால அது ஒரு மாறியாக என்ன செய்யல இருக்க முடியாது. அதனாலதான் 23வது கேள்வி நிறைய பேருக்கு மிஸ் ஆகிருக்கு. இட்டுங்கிறது ஒரு சாவிச்சொல் இல்ல, ஒண்ணுங்கிறது சாவிச்சொல் இல்ல. சரி ஓகே. 23 சரி. இப்ப அடுத்த கேள்வி பார்ப்போம். 23ம் பிரச்சனை இல்ல. 24 வந்து இதுலயும் வந்து என்ன சரி, நான் வலிதான அடையாளங்காணி, வலிதான அடையாளங்காணி என்று சொல்லக்கூட்டவ என்ன ஏ அண்டர்ஸ்கோர் பி இருக்கும். 4வது விட இவரும் சரி, இவரும் பிரச்சனை. 25வது கேள்வி நிறைய பேருக்கு மிஸ் ஆகிருக்கு. அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு போகும். 25வது கேள்வியும் நிறைய பேருக்கு மிஸ் ஆகிருக்கு. நான் பார்த்ததுல எத்தனை 28 பேருக்கு தான் சரி 25வது கேள்வி. அப்ப பார்ப்போம் என்ன 30 பேர் வந்து 5வது விட தெரிவு செய்திருக்கீங்க. ஆனா 25வது பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் வரையறை செய்வதற்கான வலிதான அடையாளங்காணி முதலாவது பிள்ளை முதலாவது இருக்கிற நம்பர்ஸ் இருக்கு, அதனால அது பிள்ளை. 2வது பிள்ளை என் ஹேஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 3வது ஏ டேஸ் பி. 4வது பாத்தீங்கன்னா ஏ அண்டர்ஸ்கோர் பி இருக்கு. 5வது பாத்தீங்கன்னா இஃப்னு இருக்கு. இஃப்ங்கிறது சாவிச்சொல். இது நான் சொல்லாட்டி போன கிளாஸ் அந்த டியூட்ல இருக்கு. இந்த சொல் வந்து இது ஒரு சாவிச்சொல்லாக இப்படி என்ன செய்யலாது பயன்படுத்தி இயலாதுன்னு சொல்லிப்பட்டு நாம போனதுலயும் பார்த்திருக்கோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நாம அதை எப்படி நாம என்ன சாவிச்சொல்லாக நாம பயன்படுத்த முடியாது. இஃப்ங்கிறது சாவிச்சொல், அதை பயன்படுத்த இயலாது. நான் போட்ட ஞாபகம் இருக்கு. டியூட்ல கொஞ்சம் பார்ப்போம். டியூட்டை கொஞ்சம் திறந்து பார்ப்போம். என்ன இருக்கு என்ன பைத்தன் மொழிக்குரிய சிறப்பு பெயர் கொண்டு பயன்படுத்த முடியாது. ஆனா இது நீங்க சிப்பிள் எடுக்கல அது ஒரு காலம் ஏன்னா நம்ம எப்படி பயன்படுத்தலான்னு நம்ம டியூட்ல சொல்லியிருக்கோம். ஆனா இஃப் சம 40 இஃப்ங்கிறது ஒரு சாவிச்சொல்ங்கிறதால அது சொல்லியிருக்கோம். அதனால நாம என்ன செய்யல அது பயன்படுத்த முடியாதுன்னு நாம பேசியிருக்கோம். ஆகவே அவர் வந்து சரி சரியா பிள்ளைகள்? சரி ஓகே. அப்ப என்ன அப்ப அந்த அந்த கேள்வியில இது செய்யற அளவுக்கு குழம்புற அளவுக்கு எதுவும் இல்லை. 25வது கேள்வி குழம்புற அளவுக்கு இல்லை. ஏன்னா இஃப் வந்து நீங்க பயன்படுத்தல அது. சரி ஓகே. அப்ப அதனாலதான் அது உங்களுக்கு பிழையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அடுத்த பாத்தீங்கன்னா இதுலயும் யாரும் பிழை எடுக்கல. 26வது கேள்வியை பாத்தீங்கன்னா யாரும் பிழை எடுத்திருக்கா? இது வந்து சரியாக படிக்காதாலேயும் சரியான விஷயம் விளங்காதாலேயும் தான் உங்களுக்கு பிழை ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஏன்னா இவர்களை பிழை ஏற்படுறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. 74 பேர் சரி எடுத்திருக்கீங்க. என்ன பைத்தனில் மேலதிக விளக்கத்தினை வழங்குவதற்கு பயன்படுத்தப்படும் குறியீடு என்ன? 3வது ஹேஸ் தான் பயன்படுத்தப்படும். சரி ஓகே. ஜிசாக்கல்லாஹ். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? முற்றுமுழுதா பார்த்தது என்ன ஹேஸும் கமெண்ட்ஸும் ஐடென்டிஃபையர் தான் இந்த கேள்வியில நம்ம முற்றுமுழுதா பார்த்தது. சரி ஓகே. இப்ப நம்ம அடுத்த டியூட்டுக்கு போகலாம். ஏதாவது டவுட் இருக்கா பிள்ளைகள் யாருக்காவது? சரி. இதுல இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு நாம பார்க்க போறது என்னன்னு சொன்னா வேரியபிள். சாரி, இன்றைக்கு டெஸ்டா பார்க்க போறது என்னன்னு சொன்னா ஒதுக்கப்பட்ட சொற்கள்.
ஒதுக்கப்பட்ட சொற்கள் தெளிப்பட்டு. அப்ப இவ்வளவு நேரம் செய்தத்துல சில பிழைகள் ஏற்படுத்தப்பட்டது ஒரு காரணம் இருக்கு. ஒதுக்கப்பட்ட சொற்கள் தெரியாததான் நமக்கு ட்ரபிளா இருக்கு. கொஞ்சம் உங்களோட வீடியோலாம் கொஞ்சம் சரியா, ஒதுக்கப்பட்ட சொற்கள் தெரியாததான் சில பிழைகளை ஏற்படுத்துறதுக்கு காரணமாக இருந்திருக்கு உங்களுக்கு. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கப்பட்ட சொற்கள் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இங்கிலீஷ்ல சொல்றது என்னன்னா கீவேர்டுன்னு சொல்லப்படுது, அல்லது ரிசர்வ் வேர்டுன்னு சொல்றது, சாவி சொல் என்ன ரிசர்வ் வேர்டுன்னு சொல்றதுதான் சரியான சொல், ஒதுக்கப்பட்ட சொற்கள். சரியா? அப்ப என்னன்னு சொன்னா ஒரு மொழியில அந்த மொழியில பயன்பாட்டுக்காக வேண்டி சில சொற்கள் அவங்க பயன்படுத்தி எடுத்துட்டாங்க. சில எழுத்துக்களை சில சொற்களை அந்த மொழியில காணப்படுற எழுத்துக்களை கொண்டு அந்த சில சொற்களை அவங்களோட பயன்பாட்டுக்காக அவங்க எடுத்துட்டாங்க. எடுத்துட்டால அந்த சொல்ல என்ன செய்யலாம்னு சொன்னா அப்படி நாம பயன்படுத்த இயலும், நம்மளோட தேவைக்காக நாம பயன்படுத்த இயலுமே ஒழிய அதை இன்னொன்றுக்காக நான் இன்னொரு ஒப்ஜெக்டுக்கு பெயர் வைக்கலாம். அதான் ஒதுக்கப்பட்ட சொற்கள். அப்ப பைத்தன் மொழியை கட்டமைக்கப்பட்டது ஆங்கில சொற்கள் ஒதுக்கப்பட்ட சொற்கள். பைத்தன் மொழியை கட்டமைக்க பயன்படும் ஆங்கில சொற்கள் ஒதுக்கப்பட்ட சொற்கள் எனப்படும். அப்ப பைத்தன் மொழியில கட்டமைக்கப்பட்ட பைத்தன் ஃபங்க்ஷன் பைத்தனுக்காக பயன்படுத்தப்படுற சொற்கள் எல்லாமே என்ன மொழியா பேசிடும், ஒதுக்கப்பட்ட சொற்கள் என அழைக்கப்படும். சரி, ரெண்டாவது பாத்தீங்கன்னு ரெண்டாவது லைனை பாத்தீங்கன்னு சொன்னா சரியா, ரெண்டாவது லைனை பாத்தீங்கன்னு சொன்னா இதுல என்ன இருக்கு, மற்றும் அனைத்து பைத்தன் ஒதுக்கப்பட்ட சொற்களும் ஆங்கிலம் சிறிய எழுத்துக்களால் வகை குறிக்கப்படும். ஆனா எல்லா எழுத்துக்களும் எல்லா பைத்தன் ரிசர்வ் வேர்ட் எல்லாம் ரிசர்வ் வேர்ட் நம்ம சிலபஸ்ல இருக்கிறதா இவ்வளவு கிட்டத்தட்ட நம்ம இவ்வளவுலையும் கொஞ்சம் பார்ப்போம், நம்ம அதிகமான சொற்களை பார்த்துட்டு போவோம். சரியா? அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பைத்தன்ல காணப்படுற அதிகமான மேக்சிமமான சொற்கள் ஆங்கில சிற்றெழுத்துக்களை கொண்டுதான் உருவாக்கப்பட்டிருக்கு, ஆங்கில சிற்றெழுத்துக்களை கொண்டுதான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா ட்ரூ ஃபால்ஸ் நன் அந்த இல்டுங்கிறது தவறுதலா அடிக்கப்பட்டது கேபிட்டல்ல அதுவும் இல்லை. சரி, நான் அதை மாத்திட்டு தான் தருவேனா இந்த இல்டுங்கிறது. அப்ப இந்த ட்ரூ ஃபால்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ட்ரூ ஃபால்ஸ் நன் இந்த மூணு சொற்களிலேயும் காணப்படுற முதலெழுத்து மாத்திரம் தான் கேபிட்டல். இதுல பைத்தன்ல மிக தெளிவா இருக்கணும். அதாவது ட்ரூ ஃபால்ஸ் நன் இந்த மூணு எழுத்தும் பயன்படுத்தப்படுற அந்த சந்தர்ப்பத்துல மாத்திரம்தான் பைத்தன் என்ன இருக்கும் ஆங்கில பேரெழுத்தை கொண்டு ஆரம்பிக்கப்படும். ஏனைய சகல சொற்களும் ஆங்கில சிற்றெழுத்துக்களை கொண்டுதான் ஆரம்பிக்கப்படும். ஏன்னு சொன்னா பைத்தன் ஒரு கேஸ் சென்சிட்டிவான மொழி. பைத்தன் ஒரு எப்படியான மொழி, கேஸ் சென்சிட்டிவான மொழி. கேஸ் சென்சிட்டிவான மொழிங்கிறதால ஆங்கில சிற்றெழுத்து பேரெழுத்தை கொண்ட வேற வேற மொழியாக காணப்படும், வேற வேற வேரியபிளாக இருக்கும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கிரீன் பாருங்க எல்லாரும். சரியா, ஸ்கிரீனை பாத்தீங்கன்னு சொன்னா சரியா பைத்தன் சரி ஓகே. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்கில பேரெழுத்து சிற்றெழுத்து அதை நான் மீண்டும் மீண்டும் பேச தேவையில்ல, ஏன்னா நம்ம பேசிட்டு நிறைய தடவை. ஃபார் எக்ஸாம்பிள் பிள்ளைகள் இப்சமன் 8-4 டைப் பண்ணலாம். ஆனா இப்படி டைப் பண்ணலும் இப்சமன் 4 இது ஒரு வேரியபிள். ஆனா எம்சிக்கு வரக்கிட்டா கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஸ்மால் ஐ ஸ்மால் எஃப் தான் நமக்கு பயன்படுத்தலாம். ஆனா இவ்வாறு பயன்படுத்தலுமே என்று சொன்னா கேபிட்டல மாத்திட்டோம்னு சொன்னா அது கேஸ் சென்சிட்டிவ் மாறினா அதுல சொல்ல விட்டு நாம என்ன செய்யறோம் மாறுறோம். ஆனா கேபிட்டல் ஐஎஃப்னு பயன்படுத்தலாம். ஸ்மால் ஐஎஃப்னு ஸ்மால் ஐஎஃப் தான் நமக்கு என்னன்னு சொல்றேன்னா கீவேர்ட், அதான் நம்மளோட ரிசர்வ் வேர்ட். சரியா பிள்ளை? சரி ஓகே. அப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் இந்த ட்ரூ அல்லது ஃபால்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ட்ரூ அல்லது ஃபால்ஸ் அல்லது நான் இந்த சாவி சொல்லலாம் எப்படி மாறுதுன்னு பாத்தீங்கன்னா விளங்கு. இந்த ட்ரூ ஃபால்ஸ் நான் இந்த மூணு சொற்களையும் காணப்படுற முதல் எழுத்து மாத்திரம் தான் கேபிட்டல், ஏனையவை எல்லாமே ஸ்மால் எழுத்துக்கள். மிக தெளிவா இருக்கணும். சரியா பிள்ளை? சரி, ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு பேசிடலாம், அடுத்த விஷயத்துக்கு பேசிடலாம். சார் சொல்லுங்க. ட்ரூ ஃபால்ஸ் நன்றி தானே சார்? ஓ அத கேஸ் சென்சிட்டிவா பயன்படுத்தலாம் தானே ஸ்மால் லெட்டர் போட்டு? ஓகே, ஸ்மால் லெட்டர்ஸ் போட்டு பயன்படுத்தலாம். நீங்க ஸ்மால் லெட்டர்ஸ் போட்டா பைத்தன் லெட்டர் இல்லாம பேத்துரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்றது இதுதான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி பயன்படுத்துறேன். இப்ப ட்ரூ இது பயன்படுத்தினா இது வந்து பிள்ளையாச்சு கொஞ்சம் சொல்லுங்களேன், அதை செக் பண்றாங்க. இது வந்து பிள்ளை என்னன்னு சொல்லுங்க,
இது பைத்தன் கேபிட்டல் கொஞ்சம் அப்ப ட்ரூ ஃபால்ஸ் நன்னுக்கு நேம் யூஸ் பண்ண இயலும் தானே இல்ல ட்ரூ ஃபால்ஸ் நன்னுக்கு நேம் யூஸ் பண்ண நீங்க சொல்ற விலங்குதுல எனக்கு நேம் யூஸ் பண்ண இயலும் தானே ட்ரூ ஃபால்ஸ் என்ன செய்யலாது ஒரு வேரியபிளா பயன்படுத்தலாது இப்ப நீங்க இப்படி பயன்படுத்தலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இங்க பாருங்க இவரையே இல்ல அது நம்மளால ட்ரூ சமன் 4ங்கிறதே இல்ல வேரியபிளா ஆனா இப்படி பயன்படுத்தலாம் ட்ரூ சமன் 4 இப்ப ஏன் 7 என்று சொன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டீயா மாத்தி விடுறதால பிள்ளைகள் அது என்ன நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டீயா மாத்துறதால அப்ப இவர் என்ன இல்ல ஆங்கில சாரி இவர் இந்த ட்ரூ வந்து என்ன இல்ல பைத்தன் சாவி சொல் இல்ல பைத்தன் ரிசர்வ் வேர்ட் இல்ல அதான் மிக பிரதானம் அது சரியா அப்படி நீங்க எழுத்துக்களை என்ன கேஸ் சென்சிட்டிவ் மாத்தி கீவேர்டை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் அது பிரச்சனையே இல்லை நமக்கு சரியா பிள்ளை அப்ப அதைத்தான் அவர் இந்த கேட்கறது மாதிரி இருக்கு சார் அப்ப ட்ரூ ஃபால்ஸ் நான் எஸ் ட்ரூ ஃபால்ஸ் நான் யூஸ் பண்ண சரி அப்படி பயன்படுத்தலாம் சரி வேற ஏதாவது டவுட் கட்டாயம் கேட்டுக்கொள்ளுங்க என்ன கொஞ்சம் பர்சனலாவது போட்டு கேட்டுக்கொள்ளுங்க டவுட் வரல சரியா வேற சரி அடுத்த விஷயம் போவோமா சரி ஓகே அடுத்த விஷயம் போவோம் நாம சரி ஓகே இப்ப வேரியபிள் என்னன்னு பார்க்க போறோம் மாறிலி உருவாக்கம் மற்றும் பெருமான வளங்கள் இதுல இருக்கிற கொஞ்சம் ஒரு 2-3 வரிதான் வந்து டீச்சர்ஸ் கையில இருக்குது மிச்சம் எல்லாமே என்ன நான் தேவைங்கிறது இப்ப பழைய பாஸ் அந்த என்ன ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நான் இதுல ஆட் பண்ணிருக்கேன் தேவைங்கிறது சரி சரி ஓகே இப்ப கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லைன் ஸ்கிரீன் விளங்குதா என்ன பிள்ளைகள் விளங்குது சார் சரி ஓகே சரி ஓகே அப்ப நாம இவ்வளவு நேரம் படிச்சதுல ஒரு சாராம்சம் என்னன்னு சொன்னா மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் வந்து நம்ம இனி பைத்தன் எழுத ஆரம்பிக்க போறோம் கொஞ்சம் பேர் எழுதி கூட பிள்ளையாக கூட இன்னைக்கு வாட்ஸ்அப் பண்ணிருந்தீங்க இது எப்படி சார் கரெக்ட் பண்றேன் ஏன் சார் பிள்ளைன்னு பிரச்சனை இல்லை ஒரு முயற்சி தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்ப எழுதக்கிட்டாவே என்ன கேஸ் சென்சிட்டிவ் மிக முக்கியம் அடுத்து வந்து அப்ப நாம ஏற்கனவே படிச்ச அந்த ஐடென்டிஃபை என்று சொல்லக்கிட்டா அப்படின்னு ஐடென்டிஃபையை 3 இடத்துலதான் பயன்படுத்துவோம் ஒன்று வேரியபிள் அடுத்தது மெத்தட் அதாவது ஃபங்க்ஷன் சார்புகள் பயன்படுத்துற டைம் அடுத்த வகுப்பு பயன்படுத்துற டைம் 3 டைம்ல மட்டும்தான் நம்ம என்ன பயன்படுத்துவோம் ஐடென்டிஃபைங்கிற சொல்ல நம்ம உச்சரிப்போம் அதாவது நாம என்ன சொல்றோம்டா அந்த பைத்தனை எழுதக்கிட்டாவ உங்களோட ஓன் சொற்களை எழுதுற சந்தர்ப்பம் அந்த 3 சந்தர்ப்பம் மட்டும்தான் மற்ற சொற்கள் எல்லாம் எப்படி இருக்கும் பைத்தன்ல காணப்படுற சொல்ல பயன்படுத்தித்தான் பைத்தன் உருவாக்கப்படுறோம் அப்ப வேரியபிள் ஒன்று நாம எப்படி இருக்கும்னு சொன்னா இவ்வளவு காலம் நீங்க மெட்ஸ்ல படிச்சிருப்பீங்க எக்ஸமன் 5 எக்ஸமன் 6 அந்த கன்செப்ட் தான் வேரியபிள்னு எழுப்புறோம் தெரியாக்கணி அப்படி நாம எழுதிருப்போம் எக்ஸ்ல சரி ஓகே அப்ப இந்த வேரியபிளை பாத்தீங்கன்னா செய்நிரல் தொழிற்பாட்டின் போது தரவுகள் தற்காலிகமாக பிரதான நினைவகத்தில் பேணப்படுவது அவசியமாகிறது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதை பார்த்து கொள்ளுங்க இந்த ஸ்கிரீனை பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த டியூட்டுக்கு போறதுக்கு முதல் இப்ப நான் எக்ஸமன் 5ங்கிற பெருமானத்தை கொண்டு வரேன் எக்ஸமன் 5 அப்ப இதுல மீனிங் என்னன்னு சொன்னா பிள்ளைகள் எக்ஸோட பெருமானத்தை தற்காலிகமா சேமிச்சு வைக்குது எக்ஸமன் 5ங்கிற பெருமானத்தை தற்காலிகமா சேமித்து வைக்குது அப்ப அடுத்த கேள்வி இருக்கு உங்களுக்கு இதை எங்க கொண்டு சேமிக்கும் எக்ஸமன் 5 சொன்னா இது எங்க கொண்டு சேமிக்கும் சொன்னா 5ங்கிற பெருமானத்தை கொண்டு போய் ரம்மில கொண்டு சேமிக்கும் ரம்மில கொண்டு என்ன செய்ய மெயின் மெமரியில கொண்டு சேமிக்கும் ரெம் சரியா அப்ப ரம்மில கொண்டு சேமிக்கும் எக்ஸமன் 5ங்கிற பெருமானத்தை ரம்மில கொண்டு சேமிக்கும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படி தொழிற்படும் சொன்னா பிள்ளைகள்
இன்டர்பிரிட்டர் என்ன நடக்கும்னு சொன்னா இது நிறைய தரம் கேள்வி போட்டிருக்காங்க. 2011 கேள்வி போட்டிருக்காங்க, 2012 எஸ்ஐல கேள்வி போட்டிருக்காங்க. இப்ப எஸ்ஐல எப்படி கேள்வி போட்டிருக்காங்கன்னு சொன்னா A = 4, B = 2.5, சரியா? இப்ப C = A+B. இது எவ்வாறு தொழிற்படும் என்று கூட எஸ்ஐல கேள்வி போட்டிருக்காங்க. 2011-12 ஆண்டு காலப்பகுதியில போட்டிருக்காங்க. இப்ப அண்மையிலையும் கூட டேர்ம் பேப்பர்ல கேள்வி போட்டிருக்காங்க. அப்ப கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க பிள்ளையே. மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் பேசிக்கொண்டிருக்கிறது. சரியா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இப்ப நம்பர் சமன் 120 இப்ப இப்படி ஒன்று நீங்க உருவாக்க போறீங்க என்று சொன்னா NO = 120ங்கிற பெருமானத்தை நீங்க உருவாக்க போறீங்க என்று சொன்னா, இப்ப இந்த இடத்துல இது எப்படி தொழிற்படும் என்று சொன்னா பிள்ளைகள், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவர் எப்படி தொழிற்படும் என்று சொன்னா 120 பெருமானத்தை 120ங்கிற பெருமானத்தை மெயின் மெமரியில RAMல சேமிக்க கூடியவாறு ஒரு இடத்தொண்டு ஒதுக்கும். ஒரு இடத்தொண்டு என்ன செய்யும்? ஒதுக்கும். ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு நம்பர் 1ங்கிற நம்பர் NOங்கிற பெருமானத்தை கொண்டு சேமிக்கும். ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு NOங்கிற பெயரை கொண்டு சேமிக்கும். ரெக்கார்ட் பண்றீங்களா? எஸ், நான் ரெக்கார்ட் பண்றேன் பிள்ளைகள். நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணிக்கொள்ளும், பிரச்சனை இல்லை. சரியா? சரி, ஓகே. கொஞ்சம் அவதான கேட்டுக்கொள்ளுங்க. சரியா? அப்ப NO = 120 என்று சொல்றதுல மீனிங் என்னன்னா 120ங்கிற பெருமானத்தை தற்காலிகமாக NOங்கிற வேரியபிள்ல கொண்டு சேமிக்கப்படுறாருன்னு சொல்ல போறோம். அப்ப இது நாம இவ்வளவு காலமும் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? சும்மா நார்மலாக என்ன X = 5, A = 4, B = 2.5 பிள்ளையாடி விட்டுட்டு பிரச்சனை இல்லை. அப்ப இவ்வாறுதான் நாம என்ன செய்திருப்போம்? சும்மா நாம டைப் பண்ணி பேசியிருப்போம். அப்ப நாம என்ன விடயம் பேசிக்கொண்டிருக்கோம்னு சொன்னா, இப்ப NO = 120 என்று சொன்னா இந்த 120ங்கிற பெருமானம் RAMல பிரதான நினைவகத்துல தற்காலிகமாக கொண்டு சேமிக்கும். அது எப்படி சேமிக்கும் சொன்னா பிள்ளைகள், 120ங்கிற பெருமானத்தை சேமிக்க கூடியவாறு, இந்த 120ங்கிற பெருமானத்தை சேமிக்க கூடியவாறு பிரதான நினைவகத்துல ஒரு இடத்தை ஒதுக்கும். ஒரு இடத்தை என்ன செய்யும் பிள்ளைகள்? ஒதுக்கும். ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு NOங்கிற பெயரிடும். NOங்கிற பெயரை அந்த ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு NOங்கிற பெயரை கொண்டே மாற்றி போட்டு அந்த ஒதுக்கப்பட்ட இடத்துல 120 பைனரிக்கு மாற்றி போட்டு 120ங்கிற பெருமானத்தை என்ன சேமிச்சிடும். அவ்வளவுதான் நமக்கு இப்போதைக்கு தெரிய வேண்டிய விஷயம். அவ்வளவுதான். அது நான் பார்ப்போம் எப்படி தொழிற்படுதுன்ட்டு. ஆகவே என்ன அப்ப உங்களோட செய்நிரல் செயற்படுத்தும் பொழுது தற்காலிகமாக பெருமானங்களை சேமிக்க பயன்படுத்தப்படுறதான் வேரியபிள். ஆகவே பைத்தன் வேரியபிள் கொஞ்சம் டிஃபரண்ட். அப்ப அதான் இந்த முதலாவது லைன்ல சொல்லப்பட்டிருக்கிறதான். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, முதலாவது லைன்ல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், செய்நிரல் தொழிற்பாட்டின் போது தரவுகள் தற்காலிகமாக பிரதான நினைவகத்தில் பேணப்படுதல் அவசியமாகும். பிரதான நினைவகத்தில் பேணப்படுதல் அவசியமாகும் சொல்றதுதான். இவ்வாறு தரவுகளை தற்காலிகமாக நினைவகத்தில் பேணுவதற்கு மாறி பயன்படுத்தப்படும். தற்காலிகமாக தரவை கொண்டு சேமிக்கணும். அந்த தரவை சேமிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுறதான் என்ன? மாறிகள் பயன்படுத்தப்படும். கணனியில் பிரதான நினைவகத்தில் குறிப்பிட்ட பகுதி பிரவேசிப்பதற்காக பயன்படுத்தத்தக்க குறியீட்டு தொடர்களை மாறியாகும். அப்ப மாறின்னு சொல்லிக்கிட்டு அவன் சோட்டா என்னன்னு சொன்னா, சமரி என்னன்னு சொன்னா பிள்ளைகள், மாறின்னு சொல்லி இவ்வளவு நேரம் பேசினத்துல சமரி என்னன்னு சொன்னா, தற்காலிகமா பெருமானத்தை சேமிக்கிறதுக்கு மாறி பயன்படுத்தப்படும். இந்த மாறி எங்க இருக்கும்னு சொன்னா, இந்த மாறிய பெருமானம் எங்க இருக்கும்னு சொன்னா பிரதான நினைவகத்தில் இருக்கும். பிரதான நினைவகத்தில் இருக்க அந்த பெருமானம் சேமிக்கப்பட்டிருந்தா அந்த பெருமானம் சேமிக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்திற்கு முகவரிதான் யார்? வேரியபிள். அவ்வளவுதான் விஷயம். சரியா? சரி, ஓகே. இந்த 3 பாயிண்ட்ஸ்லயும் நான் இப்ப சொன்னதுல யாருக்கு டவுட் இருந்தா கேளுங்க பிள்ளைகள். அப்படின்னா அடுத்த விஷயம் விளங்கும் உங்களுக்கு. இந்த 3 பாயிண்ட்ஸ்லயும், இந்த 3 விடயங்களையும் சொன்னதுல ஏதாவது டவுட் இருந்தா இந்த 3லயும் யாரும் கேட்கலாம். கொஞ்சம் மைண்டுக்கு எடுக்கிற கொஞ்சம் டஃப்பா இருக்கும் பிள்ளைகள். கொஞ்சம் யோசிச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. கட்டாயம் எக்ஸாமை சிட் பண்ணினீங்கன்னா சரி. சொல்லுங்க.
மூணாவது பாயிண்ட்ஸை கொஞ்சம் ரிப்பீட் சொல்லுங்க. சரி, ஓகே. மூணாவது பாயிண்ட்ஸ் என்னன்னு சொன்னா தம்பி, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சமா இன்னொரு ஆள் செக் பண்றாங்க. சரி, ஓகே. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இதுக்கு வாங்க, சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வேரியபிள் ஒன்று உருவாக்குறேன் தம்பி, நல்ல தெளிவா பார்த்து கொள்ளுங்க. வேரியபிள் உருவாக்குறேன். அப்ப வேரியபிள் என்று சொல்றது பார்த்தீங்கன்னு சொன்னா எக்ஸ் சமன் ஒரு 45ங்கிற பெருமானத்தை கொண்ட ஒரு வேரியபிள் ஒன்று உருவாக்குறேன். ஸ்கிரீன் விளங்க எல்லாருக்கும் சரியா? சரியா? 45 கொண்ட ஒரு வேரியபிள் ஒன்று உருவாக்குறோம். இது எப்படி தொழிற்படும் என்று தெரிஞ்சிருக்கணும், கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு நல்ல தெளிவான ஒரு வாசனம் விஷயம் இல்லையே. இவரெல்லாம் தெரிஞ்சாதான் நாம் என்ன செய்யலாம், பாஸ் பேப்பர்ல வர அல்லது டேர்ம் பேப்பர்ல வர கேள்விகளுக்கு விட எழுதலாம். இப்படி தொழிற்படுதுன்னு தெரிஞ்சிருக்கணும். இன்டர்பிரட்டர் இப்படி தொழிற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எக்ஸாம் 45ங்கிற இந்த இடத்துல இன்டர்பிரட்டர் வரக்கிட்டா எப்படி தொழிற்படும் சொன்னா, வேரியபிளுக்கு வேரியபிள்ற இந்த வலது பக்கம், அதாவது இடது பக்கம், வலது பக்கம் காணப்படுற இந்த பெருமானம் 45ங்கிற பெருமானத்தை இடது பக்கம் காணப்படுற அந்த எக்ஸ்ங்கிற வேரியபிள், சரியா பிள்ளைகள்? அப்ப இதுல நான் சொல்றேன் கொஞ்சம் என்ன, 45ங்கிற பெருமானம் வலது பக்கம் காணப்படுற பெருமானம் இடது பக்கம் காணப்படுறது வேரியபிளா இருக்கணும். ஈக்குவலுக்கு வலது பக்கம் காணப்படுறது பெருமானமா இருக்கணும், இடது பக்கம் காணப்படுறது வேரியபிளா இருக்கணும். அப்ப இந்த இடத்துல எப்படி தொழிற்படும் என்று சொன்னா, இன்டர்பிரிட்டர் வரக்கிட்டாவே எக்ஸாம் 45 அந்த இடத்துல இன்டர்பிரிட்டர் வரக்கிட்டாவே எப்படி தொழிற்படும் என்று சொன்னா பிள்ளைய 45ங்கிற பெருமானத்தை சேமிக்கக்கூடிய அளவு இந்த பிரதான நினைவகத்துல ஒரு இடத்தை ஒதுக்கும். 45ங்கிற பெருமானத்தை சேமிக்கக்கூடிய அளவுக்கு பிரதான நினைவகத்துல இடத்தை ஒதுக்கும். அப்ப இடத்தை ஒதுக்கியாச்சு. இடத்தை ஒதுக்கினதன் பிறகு அந்த இடத்திற்கு எக்ஸ் என பெயரிடும் பிள்ளை. இந்த இடத்திற்கு என்ன செய்யும், எக்ஸ் என பெயரிடும். சரி, ஓகே. பெயரிடப்பட்ட இடத்திற்கு நேம் பண்ணப்பட்ட அந்த இடத்தில் கொண்டு 45ங்கிற பெருமானத்தை இன்டர்பிரட்டர் கொண்டு சேமிக்கும். சரியா? அப்ப இந்த மாறி என்னத்துக்கு பயன்படுத்தப்படுதுன்னு மறைமுகமா பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது பிரதான நினைவகத்துல ஒரு இடத்தினை அணுகுவதற்கு தான், ஒரு ஸ்பேஸ் ஒன்று அணுகுவதற்கு தான் இந்த மாறி பயன்படுத்தப்படுது. அந்த ஸ்பேஸில் என்ன இருக்கும், அந்த மாறிக்கு வழங்கப்பட்ட பெருமானம் இருக்கும். அதான் இந்த மூணாவது லைன்ல சொல்லப்படுறது. அதான் இப்ப வாய்ச்சி பாருங்க. கணனியின் பிரதான நினைவகத்தில் குறிப்பிட்ட பகுதிக்கு பிரவேசிப்பதற்காக பயன்படுத்தத்தக்க, கணனியின் பிரதான நினைவகத்தில் இப்ப வாய்ச்சி பாருங்க. கணனியின் பிரதான நினைவகத்தின் குறிப்பிட்ட பகுதிக்கு பிரவேசிப்பதற்காக பயன்படுத்தத்தக்க குறியீட்டு தொடர்களை மாறி எனப்படும். இதான் முக்கியமான பாயிண்ட். சரியா பிள்ளைகள்? இனி ஏதாவது டவுட் இருக்கா? ஹலோ, வேற யாருக்காவது டவுட் இருக்கா? சரி, ஓகே. சரியா? இப்ப நாம அந்த சோர்ஸ் கோட எழுதுறத நோக்கி சொல்லுங்க. சரி, ஓகே. ஹலோ, உங்களை பேசுற கஸ்டமர் இருக்குன்னு சொன்னா தம்பி, நீங்க கொஞ்சம் சட் பண்ணி போடுங்க, தெளிவா விளங்கும். இது நான் சொல்றேன், நான் பார்த்து நான் சொல்லுவேன் கட்டாயம். என்ன சொன்னா, இந்த கொஞ்சம் ஒரு கிளாஸ் மட்டும்தான் கொஞ்சம் சுலவா இருக்கும், அடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடுவேன். என்ன சொன்னா அப்படின்னா எழுதுறத கொஞ்சம் ஏற்படுத்தி விடலாம். வேற யாருக்கு டவுட் இருக்கா? சொல்லுங்க. ஹலோ,
சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. சரி, ஓகே. அப்ப நீங்க உங்களோட டவுட்டை கொஞ்சம் சட் பண்ணி போடுங்க, அல்லது சரியா? சரி, ஓகே. சரி, இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, மாறியின் தரவு வகையை பொறுத்து அதற்கு ஒதுக்கப்படும் நினைவகத்தின் பெறுமதி மாறுபடும். அதாவது பைத்தன்ல, அதாவது உங்களுக்கு சில நேரம் பைத்தன் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும், சில ஆட்களுக்கு அதை விட கூடுதலான மொழியும் தெரிஞ்சிருக்கலாம், வாய்ப்பு இருக்கும். மாறியின் தரவு வகையை பொறுத்து, மாறிட தரவு வகையை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க சார். போதுமா பிள்ளை? சரி, ஓகே. அப்ப உங்களோட மைக்கை கொஞ்சம் கண்ட்ரோல் படுத்திக் கொள்ளுங்க, மிக சரியா. இப்ப நாலாவது பாயிண்ட பாத்தீங்கன்னு சொன்னா, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். மாறின் தரவு வகையை பொறுத்து அதற்கு ஒதுக்கப்படும் நினைவகத்தின் பெறுமதி மாறுபடும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இத பாருங்க, இன்டர்பிரேட்டர். சரி, ஓகே. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் என் ஓண்டு டைப் பண்றேன், சமன் 34. இப்ப நான் இவரத்தை என்ன டைப் பண்ணிருக்கேன்னா, என் ஓ சமன் 34 நான் டைப் பண்ணிருக்கேன். 34 டைப் பண்ணினா இவர அர்த்தம் என்னன்னு சொன்னா, இப்ப நாம இதுவரையும் படிச்சது, இதுக்கு முதல் வித்தியாசமா பேசியிருக்கோம். ஏ சமன் 10, ஏ சமன் 20 அப்படி பேசியிருக்கோம். என்னோ சமன் 34. இப்ப இதுல கம்ப்ளீட்டா யோசிச்சு பாத்தீங்கன்னா எப்படி, இப்ப ரம்ல என்னோங்கிற ஒரு நேம் ஒன்று இருக்கு, ஒரு ஸ்பேஸ் ஒன்று ஒதுக்கி இருக்கும், அதுக்கு என்னோங்கிற பேர் இருக்கும், அதுக்கு 34ங்கிற பெருமானத்தை கொண்டு என்ன செஞ்சிருக்கோம், சேமிச்சிருக்கோம். அப்ப இதுவரையும் நம்ம படிச்ச சமரி அவ்வளவுதான். இந்த இடத்துல என்னன்னா, என்னோ சமன் 34 சொல்றதுல மீனிங் என்னன்னு சொன்னா, இப்ப இதுக்கு நீங்க பெருமான வழங்குறத வச்சு கொண்டுதான், இந்த என்னோ சமன் 34 இந்த 34ங்கிற பெருமானத்தை வழங்குறத வச்சு கொண்டுதான் என்னோ என்ன தரவை கொண்டிருக்குங்கிறத டிஃபைன் பண்ணுது. இதான் பைத்தன்ல காணப்படுற ஒரு ஸ்பெஷல் இவர் தான். வேற மொழிகள்ல என்ன செய்யணும்னா, கட்டாயம் டிஃபைன் பண்ணணும். கட்டாயம் என்ன செய்யணும், டிஃபைன் பண்ணித்தான் என்ன தரவுன்னு சொல்லணும். பைத்தன்ல அவ்வாறு இல்லை. அப்ப பைத்தனுக்கு வழங்கப்படுற பெறுமதியை கொண்டுதான் அந்த வேரியபிள் தரவு வகை டிஃபைன் பண்ணப்படுது, உருவாக்கப்படுது. அதான் அந்த லைன்ல சொல்லப்படுறது. அதான் மாறியின் தரவு வகையை பொறுத்து அதற்கு ஒதுக்கப்படும் நினைவகத்தின் பெறுமதியும் மாறுபடும். அதாவது முழுஎண், தசம எண் மற்றும் எழுத்துரு போன்றவற்றிற்கேற்ப நினைவகத்தின் அளவுகளும் மாறுபடும். சரியா பிள்ளைகள்? அப்ப என்னன்னு சொன்னா, இந்த மாறிக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த பெறுமதியை கொண்டுதான் நினைவகத்துல ஒதுக்கப்படுகின்ற அந்த நினைவகத்துல ஒதுக்கப்படுற அளவும் சைஸும் என்ன செய்யும், மாறுபடும் சொல்லப்படுது. சரியா பிள்ளைகள்? சரி, அடுத்து பாத்தீங்கன்னா, ஏனைய செய்நிலாக்கள் மொழிகளை போலன்றி மாறிகள் பிரகடனப்படுத்துவதற்கு பைத்தனில் கட்டளைகள் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஏனைய மொழிகள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் ஓகே, இந்த ஜாவா கோடிங் இருக்கு, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இவர் விலங்கு உங்களுக்கு நான் இந்த ஓபன் பண்ணிருக்கிற விலங்கு, இது 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 ஒரு ஜாவா கோடிங் பிள்ளைகள். சரியா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதெல்லாம் அழித்து விடுறேன். சரி பிள்ளைகள், இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஜாவா பிள்ளைகள். இது எப்படி எழுதுறதெல்லாம் தேவையில்ல பிள்ளைகள், இந்த சொல்ற விஷயம் மட்டும் விளங்கினா போதும் இன்னைக்கு. இப்ப இங்க என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா, இப்ப இங்க இந்த இன்ட் எழுதித்தான் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்ட் எழுதி இருக்கிறது, அந்த ஐஎன்ட் எழுதி இருக்கிறது.
இவர் என்ன விஷயம் மட்டும் உங்களுக்கு விளங்கினா போதும். அதாவது இந்த இன்ட்னு சொல்ற மீனிங் என்னன்னு சொன்னா இந்த இன்டிஜர்ங்கிற ஒரு வேரியபிள் ஒன்று உருவாக்கி இருக்கேன். இந்த நம்முங்கிற பெருமானம் இந்த வேரியபிள் என்ன தரவு வகைன்னு சொன்னா ஐஎன்டிங்கிற தரவு வகை இன்டிஜருங்கிற முழு எண்ணை சேமிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுறது. இது ஜாவா பைத்தனை தவிர இன்னொரு மொழிகள்ல பெருமானத்தை அசைன் பண்றதுக்கு என்ன தரவு வகைன்னு டிஃபைன் பண்ணணும். கட்டாயம் என்ன தரவு வகைன்னு டிஃபைன் பண்ணணும். பைத்தன்ல அவ்வாறு இல்லை. பைத்தல் என்ன num1 = 5 டைப் பண்ணுவோம். num1 = 5. அதாவது என்ன அர்த்தம்னு சொன்னா பெருமானம் வழங்கப்படுறத வைத்து கொண்டுதான் அது என்ன தரவு வகைன்னு டிஃபைன் பண்ணப்படுது. பைத்தன்ல அந்த வேரியபிள் என்ன தரவு வகைன்னு டிஃபைன் பண்ணப்படுறது என்னத்தை வச்சுக்கொண்டு பெருமானம் வழங்குறத வச்சுக்கொண்டு. ஜாவாவில் அப்படி இல்லை. ஜாவாவில் என்ன அந்த வேரியபிளை உருவாக்கிட்டாவே அதை நீ டிக்ளேர் பண்ணணும். கட்டாயம் சரி அது என்ன தரவு வகைன்னு உருவாக்கணும். அதான் அந்த லைன்ல சொல்லப்படுறது. அவ்வளவு அதான். சரியா இந்த இடத்தால சொல்லப்படுறது அதான். அதாவது ஏனைய செய்நர் அதாவது இந்த அந்த லைன் பண்றது ஏனைய செய்நர்களாக்கல் மொழிகளை போலன்றி மாறிகள் பிரகடனப்படுத்துவதற்கு பைத்தலில் கட்டளை இல்லை. பைத்தல நாம எப்படி பயன்படுத்துவோம் கொஞ்சம் இந்த இன்டர்ஃபேஸ் நல்லா பாருங்க. கொஞ்சம் NO = 44 இருக்கு. அப்படியே நாம பயன்படுத்துவோம். அப்படியே நாம என்ன செய்வோம் பயன்படுத்துவோம். ஆகவே என்ன பிரகடனப்படுத்த தேவையில்லை. இன்டிஜரா ஸ்ட்ரிங்கா அப்படி எதுவுமே டைப் பண்றதில்ல. நாம சும்மா வேரியபிள் சமன் அதுல பெருமானம்னா டைப் பண்ணணும். இது முக்கியமான ஒரு பாயிண்ட். பிள்ளைகள் அதிகமா என்ன அந்த டேர்ம் பேப்பர் பாஸ் பேப்பர் எல்லாம் கேள்வி இருக்கு இந்த விஷயத்திலே கொஞ்சம். சரி ஓகே. அப்ப அடுத்த பாயிண்ட பாத்தீங்கன்னா நேரடியாக பெருமானம் ஒன்றினை முதல் முறையாக வழங்கும் சந்தர்ப்பத்தில் மாறி உருவாக்கப்படுகிறது. அப்ப மாறி ஒன்றை சும்மா நீங்க இப்படி உருவாக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஏன்ற ஒரு மாறி இப்படி உருவாக்கல. ஏங்கிற வேரியபிள் இப்படி உருவாக்கல. மாறின்னு சொன்ன கட்டாயம் அவருக்கு என்ன உருவாக்கப்பட்டு அவருக்கு பெருமானம் வழங்கப்படணும். மாறின்னு சொன்னா கட்டாயம் உருவாக்கப்பட்டு அவருக்கு என்ன செய்யணும் பெருமானம் வழங்கப்பட்டிருக்கணும். A = 24ங்கிற மாதிரி அது பெருமானம் வழங்கப்பட்டிருக்கணும். அதுதான் மாறி. சரியா பிள்ளை? சரி ஓகே. அப்ப இவரு சரியா? அப்ப அதான் அந்த லைன்ல சொல்லப்பட்டிருக்கிற அவர் தான். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நேரடியாக பெருமானம் ஒன்றில் முதல் முறையாக வழங்கும் சந்தர்ப்பத்தில் மாறி உருவாக்கப்படும். அப்ப இந்த மாறி என்ன தரவு வகண்டு உருவாகிறதுக்கு டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கிற மாறி நீங்க உருவாக்குற சந்தர்ப்பத்துல தான் இந்த 24ங்கிற பெருமானம் நீங்க வழங்குறதால ஏங்கிறது என்ன தரவு வகையா இருக்கும் இன்டிஜரா இருக்கு. ஏங்கிறது என்ன இருக்கும் இன்டிஜர்னா என்ன எல்லாம் இதே தவிர நான் சொல்லுவேன். நான் இன்டிஜர்னா அது என்ன தரவு வகண்டு நான் சொல்லுவேன். சரியா? கொஞ்சமா சொல்லுங்க. சரியா பிள்ளை? சரி ஓகே. அப்ப அதான் அந்த லைன்ல சொல்லப்பட்டிருக்கிற அதான் மாறிகளின் பெருமானம் ஒன்றினை முதல் முறையாக வழங்கும் சந்தர்ப்பத்தில் மாறி உருவாக்கப்படுகிறது. அவை மாறி ஒன்றை நீங்க சும்மா ஒரு சொல்லால மட்டும் உருவாக்க இயலாது. இப்ப பிங்கிறது உருவாக்க போறீங்க என்று சொன்னா இவருக்கு பெருமானம் வழங்கணும். முதலாவது நீங்க என்ன பெருமானம் வழங்குறீங்களோ அந்த பெருமானம் என்ன வழங்குறீங்களோ அதன் பிரகாரம் தான் அது என்ன தரவு வகண்டு அது உருவாக்கப்படுது. வேற மொழிகள் என்ன செய்யணும் என்ன தரவு வகை மாறிட்டு நீங்க டிஃபைன் பண்ணணும். மிக முக்கியமான பாயிண்ட் என்று சொன்னா பைத்தன் ஒரு மிக முக்கியம் பிள்ளைகள். அடுத்த கொஞ்சம் டஃப்பா இருக்கும். அடுத்த என்ன கொஞ்சம் ஈடுபாடு இருக்கணும். கட்டாயம் ஈடுபாடு இருந்தா தான் செய்து பார்த்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி போயிட்டு இருக்கலாம். சரி அடுத்த பாயிண்ட பாத்தீங்கன்னு சொன்னா மாறிகளுக்கு பெருமதிகளை வழங்குவதற்கு அல்லது சேர்ப்பதற்கு சமன் எனும் குறியீடு பயன்படுத்தப்படும். அதாவது இது வரதில்லை வலது கரையில் உள்ள மாறிக்கு இடது கரையில் உள்ள பெருமானம் சேர்க்கப்படும். வலது பக்கம் உள்ள மாறிக்கு வலது கரையில் உள்ள மாறிக்கு இடது கரையில் உள்ள பெருமானம் சேர்க்கப்படும். மாறி வந்திருக்கணும் அது என்ன சரியா? வலது பக்கம் உள்ள பெருமானம் இடது பக்கம் உள்ள மாறிக்கு வழங்கப்படும். அந்த வசனம் அப்படி ஃபுல்லா மாறி வந்திருக்கணும் பிள்ளைகள். அதனால நான் மாத்தி போட்டு தாரேன் உங்களுக்கு. சரியா? இந்த வசனம் பிள்ளை
வலது கரையில் உள்ள மாறிக்கு இடது கரையில் உள்ள பெருமானம் சேர்க்கப்படுங்கிற வசனம் பிழை. சரியா? நான் மாற்றி போட்டு சொல்றேன். என்ன விஷயம் சொன்னா அதுல இருக்கிறது என்னன்னு சொன்னா கீழே இருக்கிற இதை பாருங்க, கொஞ்சம் இதை பாருங்க. சரியா? நாம அந்த வேச்சுலா படிக்கிற தலைப்புல ஒவ்வொரு லைன் பாவு என்னென்ன எழுதப்பட்டிருக்குன்னு தெளிவா சொல்லியிருக்கேன் டியூட்ல. சரியா? இது என்ன டீச்சர்ஸ் கையில் இருக்கப்பட்ட மேல இருக்க உதாரணம். சரி, ஓகே. இப்ப கவுண்டர் சமன் 100ங்கிற பெருமானம் வழங்கப்பட்டிருக்கு. கவுண்டர் சமன் 100ங்கிற பெருமானம் வழங்கப்பட்டிருக்கு. அப்ப 100ங்கிற பெருமானம் வழங்கப்படுறதால கவுண்டர்ங்கிற வேரியபிளுக்கு 100ங்கிற பெருமானம் சேமிக்கப்பட்டிருக்கு. அது நார்மலா தெரிஞ்ச விஷயம். இப்ப மைல்ஸ் சமன் 1000 நேம் சமன் ஜான்ங்கிற பெருமானம் சேமிக்கப்பட்டிருக்கு. மேற்குறித்த பைத்தன் குறிமுறையில் 3 மாறிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. அப்ப என்னென்ன மாறிகள்? கவுண்டர், மைல்ஸ், நேம். மாறிகள் எப்படி மதிப்போம், நாம எப்படி கண்டுபிடிப்போம்? ஈக்குவல் சமனால பெருமானம் வழங்கப்பட்டிருந்தா அவர் ஒரு மாறி அடிப்பார் கட்டாயம். ஒரு ஈக்குவலால பெருமானம் ஒன்று வழங்கப்பட்டிருந்தா அது ஒரு மாறியா இருக்கும் கட்டாயம். அவற்றில் கவுண்டர் எனும் மாறியானது முழு எண் பெறுமதியையும், மைல்ஸ் எனும் மாறியானது தசமதான எண் பெறுமதியையும், நேம்ஸ் எனும் மாறியான எழுத்துரு அல்லது சொல்வடிவ பெருமானத்தையும் கொண்டமையும். அப்ப இது பார்த்தாலே விளங்குது. கவுண்டருங்கிறது முழு எண், மைல்ஸ்ங்கிறது தசம எண், நேமுங்கிறது நேமுங்கிறது எழுத்துரு அல்லது சொல்வடிவ பெருமானத்தையும் கொண்டமையும். அடுத்த பெருமதி அற்ற வெற்றிடமாக மாறி ஒன்றை உருவாக்க என்ன பெருமதி இல்லாம நீங்க உருவாக்கல ஒரு காலமே. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சீன் ஒன்று உருவாக்கலாம். பெருமதி இல்லாம ஒரு வேரியபிள் தேவைன்னு சொன்னா சி ஈக்குவல் நன் இப்படி டைப் பண்ணணும். நீங்க சி ஈக்குவல் நன் என்று டைப் பண்ணீங்கன்னு சொன்னா என்ன கொஞ்சம் ஸ்கிரீன் கொஞ்சம் விளங்காம விடுது. சரியா? கொஞ்சம் நல்லது சின்ன நாய்க்கு. சரி, ஓகே. இப்ப சிய பாருங்க, ஒரு பெருமானம் இல்லை. சரியா? ஸ்மால் சில ஒரு பெருமானம் இல்லை. அதாவது பெருமானம் இல்லாமலும் நீங்க உருவாக்க போறீங்கன்னா சி சமன் நன்னு டைப் பண்ணணும். கட்டாயம் நீங்க வேரியபிள் ஒன்று உருவாக்குறீங்கன்னா ஈக்குவல் ஒன்று தேவை. இது பைத்தன்ல மட்டும்தான், வேற மொழிகள் இல்ல பிள்ளைல இப்படி ஒரு கான்செப்ட் ஒன்று இல்லை. சரியா? அவை பைத்தன்ல மட்டும்தான் இந்த கான்செப்ட் இருக்கு. சி சமன் நன்னு ஒன்று உருவாக்க வேண்டி இருக்கு. நம்ம ஒவ்வொரு நாளும் புது புது கான்செப்ட் தான் படிச்சு கொண்டிருக்கோம் பிள்ளை. சரியா? அதான் அடுத்து சொல்லப்பட்டிருக்கு. நன் கவுண்டர் சமன் நன் ஃபார் எக்ஸாம்பிள் என குறிப்பிடப்படல் வேண்டும். சரி, இதுல ஏதாவது டவுட் வேற யாருக்காவது டவுட் இருந்தா பேசலாம். ஹலோ, கொஞ்சமா ரெக்கார்ட் சொல்லுங்க. நான் நன்னு சொல்றது தம்பி, அதுக்கு நான் நன்னு போடுறேன்னு சொன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேரியபிள் உனக்கு தேவை, அதுக்கு பெருமதி ஒன்றுமே அசைன் பண்ணி இருக்க கூடாது. உனக்கு ஒரு தேவை ஒன்று வருது, சோர்ஸ் கோட்ல உனக்கு ஒரு தேவை ஒன்று வருது, வேரியபிள் தேவை, அதுக்கு பெருமதி எதுவும் அசைன் பண்ணி இருக்கக்கூடாது ஒரு கான்செப்ட் உனக்கு தேவையா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல மட்டும்தான் நான் போடுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, எக்ஸ் சமன் 10 சொன்னா எக்ஸ்ல இருக்க பெருமானம் என்ன 10 என்று காட்சிப்படுத்தப்படுது. இப்ப உனக்கு ஒரு ஏபிங்கிற ஒரு வேரியபிள் ஒன்று தேவை, இந்த இதுக்கு பெருமானம் எதுவுமே அசைன் பண்ணாத ஒரு வேரியபிள் தேவைப்படும். பெருமானம் எதுவுமே அசைன் பண்ணாத ஒரு வேரியபிள் ஒன்று தேவை. வேரியபிள் ஒன்று உருவாக்கிக்கிட்டா பெருமானம் எதுவும் அசைன் பண்ணாமல் விட இயலாது. பைத்தனை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் எப்படி இருக்கணும், வேரியபிள் ஒன்றை உருவாக்கி அவருக்கு பெருமானம் மட்டும் அசைன் பண்ணி தீரணும் சொன்னா அப்ப இவிடத்த ஒரு பிரச்சனை இருக்கு. நமக்கு அசைன் பண்ணாத ஒரு வேரியபிள் தேவை, பைத்தல் என்ன செய்யலாது, பெருமானம் அசைன் பண்ணாத ஒரு வேரியபிள் ஒன்று உருவாக்க முடியாது. ஆகவே அப்படி தேவையான சந்தர்ப்பத்துல மட்டும் நாம என்ன செய்யலாம், நன்னு பயன்படுத்தலாம். ஆக ஏபில ஒரு பெருமானமும் இருக்காது. இங்க பாருங்க, ஏபில ஒரு பெருமானமும் இல்லை, நன். அதுக்காகதான் நன்னுங்கிற சொல் பயன்படுத்துறது. சரியா? நான் அடுத்த கிளாஸ்ல எல்லாம் நான் ஒயிட் போர்ட்ல எழுதி நான் விளங்கப்படுத்துறேன். நான் என்ன இனி கொஞ்சம் ஒயிட் போர்ட்ல எழுதணும். நீங்க எழுதினு சொன்னா நம்ம கொஞ்சம் தெளிவாக விளங்கும். செட்டப் எல்லாம் செய்துட்டு நான் சரியா பிள்ளை அடுத்த கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் ஒயிட் போர்ட்ல எழுதுவேன். இந்த இதுல எல்லாம் எழுதுறதோட ஒயிட் போர்ட்ல எழுதி உங்களுக்கு நல்லா விளங்கப்படுத்துவேன். சரி, வேற ஏதாவது டவுட்? எக்ஸாமன் தசத்துல கொடுக்கல சார்? எஸ், கொடுங்களேன். எக்ஸாமன் 20.5 56. எக்ஸ் பெருமானம் என்ன 20.56. அதாவது தம்பி வேண்டிய பெருமானம் கொடுக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, நேம் சமன் என்ன, நான் ஆஃபீஃப் செய்யறேன். நேம்
அஃபீஃப். சரியா? அதாவது ஈக்குவல் பண்ணி இங்க வேண்டிய பெருமானம் மட்டும் வழங்கலாம். அந்த பெருமானம் வழங்குறத வச்சு கொண்டுதான் வேரியபிள் என்ன தரவுகள் உருவாக்கப்படுது பைத்தன்ல. சரியா? அதான் தலையில சொல்லப்பட்டிருக்கு. எஸ் சொல்லுங்க தம்பி. இதுல x ஈக்குவல் அண்டர்ஸ்கோர் கொடுத்தா சார் பிரிண்ட்ல வந்து 0 வருது சார். அதுக்கு என்ன ரீசன் சார்? x ஈக்குவல் அண்டர்ஸ்கோர். இது என்ன நடக்கும்னு சொன்னா தம்பி, இப்ப x ஈக்குவல் அண்டர்ஸ்கோர் கொடுத்திருந்தா இப்ப ஒரு அண்டர்ஸ்கோர் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இப்ப செய்யறத கொஞ்சம் பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் அதுக்கு பதில் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் a சமன் 5 b சமன் a. இப்ப இதுல அர்த்தம் என்ன தம்பி? இந்த லைன்ல இருக்கிற பெருமானம் என்ன? a சமன் 5 b சமன் a என்று சொன்ன என்ன அர்த்தம்? a ட பெருமானம் யாருக்கு வழங்கப்படுது? b க்கு வழங்கப்படுது. a ட பெருமானம் யாருக்கு வழங்கப்படுது தம்பி? b க்கு வழங்கப்படுது. சரியா? இப்ப b ல இருக்க பெருமானத்தை பார்க்க 5 b க்கு பெருமானம் எப்படி வந்தது? a ல வழங்கப்பட்டிருக்கு. அப்ப உங்களதுல காணப்படுற x சமன் இந்த அண்டர்ஸ்கோர். அப்ப என்னண்டா நான் ஏற்கனவே சொன்னேன், நான் ஒரு அண்டர்ஸ்கோர் பயன்படுத்தினா என்ன கான்செப்ட் சொன்னா உங்களோட இன்டர்பிரிட்டர்ல காணப்படுற கடைசி பெருமானம் எந்த பெருமானமே உங்களோட செட் பண்ணலன்னு சொன்னா என்ன இருக்கும்? 0 வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் நிலுங்க, இன்னும் கொஞ்சம் செய்து காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நீங்க டைப் பண்ணிருந்தா x சமன் அண்டர்ஸ்கோர் சாரி ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்? சரியா? இப்படி ஒரு பெருமானம் டைப் பண்ணிருக்கீங்க. சரியா? இப்ப பாருங்க சமன் 0 இருக்கு அண்டர்ஸ்கோர். அப்ப எக்ஸ் சமன் அண்டர்ஸ்கோர் டைப் பண்ணீங்கன்னா இப்ப எக்ஸ்ல பெருமானம் 0 வரும். சரியா? ஏண்டா எக்ஸ் சமன் எழுதினீங்கன்னு சொன்னா அங்கால பயன்படுத்துறது ஒரு வேரியபிளா இருக்கும். எக்ஸ் சமன் அங்கால ஒரு பெருமானம் எழுதி இருக்கணும், அல்லது நீங்க ஒரு சொல் எழுத போறீங்கன்னா அது ஒரு வேரியபிளா இருக்கணும். சரியா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்ப எழுதின மாதிரி a சமன் 5 b சமன் டைப் பண்ணீங்கன்னு சொன்னா ஒரு பெருமானம் டைப் பண்ணணும். நீங்க பெருமானம் டைப் பண்ணாம இப்படி ஒண்ணு டைப் பண்ணீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா ஏஎன் வேரியபிள் இருக்கிற பெருமானத்தை பிக்கு வழங்குது. ஏஎன் வேரியபிள் இருக்கிற பெருமானத்தை யாருக்கு வழங்குது? பிக்கு வழங்குது. அதான் அர்த்தம். இப்ப பில இருக்கிற பெருமானத்தை பாருங்க 5ங்கிற பெருமானம் இருக்கு. அதனாலதான் தம்பி உங்களுக்கு அதை 0 காட்டுறது. சரியே? வேற எதுவும் இல்லை. சரி, வேற யாராவது டவுட்? சரி, ஓகே. அப்ப இன்றைக்கு கொஞ்சம் இருக்கு. சரியா? சரி, வாரம் கொஞ்சம் சரி சரி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப சரி, இப்ப நான் இதுவரைக்கும் என்ன படிச்சிருக்கேன்? மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் மாறின்றது மிக தெளிவா இருக்கணும். மிக தெளிவான ஒரு விஷயம். என்ன கையால் எழுத போறீங்க, கையால் எழுதக்கிட்டாவ கட்டாயம் மாறி தேவைப்படும். உங்களுக்கு மாறி எப்படி பயன்படுத்த உருவாக்குறன்னு தெரிஞ்சிருக்கணும், மாறிக்கு எப்படி பெருமானம் வழங்குறன்னு தெரிஞ்சிருக்கணும், என்ன மாறி எப்படி நாம பயன்படுத்த போறோம் இந்த விஷயம் நாம இனி பார்க்க போறோம். அடுத்த மாறிகளின் வரவிளைவு. பைத்தனில் பிரிண்ட் எனும் கூற்றுக்கள் மாறிகளின் வரவிளைவுகளை வெளியிடுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. சரியா? பிரிண்ட் எனும் கூற்றுக்கள் மாறிகளின் வரவிளைவை பெறுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை சொல்றதுக்கு முதல் நான் உங்களோட ஸ்கிரீனை கொஞ்சம் பாருங்க அப்படியே. சரியா? சரி, ஓகே. இப்ப 2 வேரியபிள் உருவாக்கியிருக்கேன் பிள்ளைகள். ஏஜ் சமன் 10ங்கிற வேரியபிளும் நேம் சமன் அஃபிஃப்ங்கிற ஒரு வேரியபிளும் உருவாக்கியிருக்கேன். அப்ப 2 வேரியபிள் உருவாக்கியிருக்கேன். அப்ப இனி நாம தெளிவா பேசணும் பிள்ளைகள். தெளிவான விஷயம் நீங்க இனி பேசணும். சும்மா சின்ன என்ன விஷயமா இருக்கக்கூடாது. ஒரு ஆள்கிட்ட பேசக்கூடாது, தெளிவா ஒரு ப்ரோக்ராமிங் பேச தெரிஞ்சிருக்கணும்.
சரி ஓகே. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு வேரியபிள் உருவாக்கியிருக்கேன். எப்படி வேரியபிள் சொல்றோம் என்று சொன்னா ஈக்குவல் ஒன்று வந்தாலே ஈக்குவலுக்கு இடது பக்கம் காணப்படுறது வேரியபிள், வலது பக்கம் காணப்படுறது பெருமானமா இருக்கும். அந்த வேரியபிள் பெருமானமா இருக்கும். இப்ப நீங்க வளமே பெட்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. எக்ஸ் சமனா இந்த சொல்றது எக்ஸுங்கிறது வேரியபிள், 5ங்கிறது என்ன எக்ஸுக்கு வழங்கப்படுற பெருமானம். அது சரி. அப்ப ஏஜ்ங்கிற ஒரு வேரியபிள் உருவாக்கி இருக்கோம். நேம்ங்கிறது ஏஜ்ங்கிறது வேரியபிள். இந்த நேம் அல்லது ஏஜ்ல காணப்படுற பெருமானங்களை காட்சிப்படுத்துறதுக்கு வேரியபிள் காணப்படுற பெருமானங்களை காட்சிப்படுத்துறது பயன்படுத்தப்படுற சார்பு தான் என்ன? பிரிண்ட். சரியா? பிரிண்ட். அதாவது என்ன கூற்றுதான் என்ன? பிரிண்ட். இப்ப நீங்க போன கிளாஸ்ல யாரோ ஒரு ஆள் கேட்ட ஞாபகம் இருக்கு. பிரிண்ட் என்னது? இப்ப படிக்க என்னன்னு சொன்னா பிரிண்ட் என்று சொன்னா வேரியபிள் உள்ள அல்லது மாறியில் உள்ள பெருமானத்தை பயனருக்கு காட்சிப்படுத்துறது. பயனருக்கு ஏதாவது மெசேஜ் ஒன்று நீங்க காட்சிப்படுத்தணும். சோர்ஸ் கோடால ஏதாவது வெளியீடு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சிஸ்டத்துல படிச்சிருப்பீங்க. சிஸ்டத்துல என்ன இருக்கு? இன்புட் பண்ணுவீங்க, ப்ராசஸ் பண்ணுவீங்க, அடுத்து எனக்கு அவுட்புட் வெளியாகும். அவுட்புட் ஒன்று வெளியாகி அது பயனருக்கு காட்சிப்படுத்துறீங்க, பயனருக்கு வழங்குறீங்கன்னு சொன்னா அது வழங்குறதுக்கு பயன்படுத்தப்படுற கட்டளை தான் என்ன இருக்கும்? பிரிண்டா இருக்கும். காட்சிப்படுத்துறதுக்கு வழங்குறதுக்குரிய கட்டளை தான் என்ன? பிரிண்ட். பைத்தன்ல பிரிண்ட். ஒவ்வொரு மொழிகள்லயும் இருக்கு. வேற வேற சொற்கள் இருக்கு காட்சிப்படுத்துறதுக்கு. சரியா பிள்ளைகள்? சரி, இப்ப இவரை நாம என்ன செய்யறோம்? ரன் பண்ணி பார்க்கோம். ஆகவே என்ன இப்ப பாருங்க 10 அஃபிஃப். இந்த 10 அஃபிஃப் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி வருது? பிரிண்ட் ஏஜ். ஏஜ்னு சொல்லக்கிட்ட இவர் எப்படி தொழிற்படும் சொன்னா பிள்ளையே ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்பிரிட்டர் எப்படி தொழிற்படும் அந்த கன்செப்டை சொல்றேன். ஏன்னா கேள்வி போட்டு கொண்டு இருக்காங்க. ஏஜ்ங்கிற சொல்லானது எங்க இருக்க போறார்? பிரதான நினைவகத்துல இருக்க போகுது. அந்த பிரதான நினைவகத்துல 10ங்கிற பெருமானத்தை கொண்டு சேமிக்கும். 10ங்கிற பெருமானம் எங்க இருக்கும்? மாறிக்கட்டாலும் சொல்லணும். 10ங்கிற பெருமானம் எங்க இருக்குன்னு சொன்னா பிரதான நினைவகத்துல ஏஜிங்கு முகவரிடப்பட்ட இடத்துல இருக்கு. இந்த லைனால என்ன நடக்கும்னு சொன்னா பிரிண்ட் ஏஜ்னு சொல்றது லைனால என்ன நடக்கும்னு சொன்னா ஏஜெனும் முகவரியில் உள்ள பெருமானம் வாசிக்கப்பட்டு அப்பெருமானம் காட்சிப்படுத்தப்படும். அப்பெருமானம் என்ன செய்யும்? காட்சிப்படுத்தப்படும். சரியா பிள்ளைகள்? அதாவது ஏஜெனும் முகவரியில் உள்ள பெருமானம் வாசிக்கப்பட்டு காட்சிப்படுத்தும். அதனால 10ங்கிற பெருமானம் வரும். சவுண்ட் கேக்குது இல்லையே சார்?
ஹலோ விளங்குதாப்லே? இப்ப விளங்குது சார். ஹலோ விளங்குது சார், விளங்குது. ஹலோ விளங்குது சார். ஓம் சார் விளங்குது. ஹலோ வாய்ஸ் கொஞ்சம் கடுமையாக்கி சார். கடுமையா இருக்கா? கொஞ்சம் நில்லுங்களா. சார் எக்கோ ஆகுது சார். 10 கொஞ்சம் நில்லுங்களா. கொஞ்சம் எக்கோ பண்ணுதானே அது. கொஞ்சம் குறைச்சிட்டு இப்ப எக்கோ பண்ணுதா? சார் சார் வாய்ஸ் திருக்கி. ஸ்கிரீன் கொஞ்சம் போடல பிள்ளைகள், கொஞ்சம் இல்லைங்களா. சரியா? ஹலோ இப்ப எக்கோ பண்ணுதா? ஓம் சார் எக்கோ பண்ணுதான். சார் வாய்ஸ் இஸ் எக்கோ. இப்ப செக் பண்ணி பாருங்க எக்கோ பண்ணுதான்னு. இப்போ ஓகே. இப்போ ஓகே சார். சரி ஓகே. சரி, நாம அந்த ஆரம்பிச்ச விஷயத்தை கொஞ்சம் முடிச்சுட்டு போவோம். சரியா? கொஞ்சம் இடையில முட்டிக்கிறாத ஒரு விஷயம். சரியா பிள்ளை? யா சார், நோ ஓகே. சரி ஓகே. ஆனா கொஞ்சம் சரி. இப்ப சரி ஓகே. இப்ப நாம இந்த ஸ்கிரீன்ல என்ன பார்த்தோம்னு சொன்ன பிள்ளைய சாரி ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு அதாவது நாம இவ்வளவு நேரம் பேசினத்துல மீனிங் என்னன்னு சொன்னா, பிரிண்ட்ங்கிற கட்டளை பயன்படுத்துறது வேரியபிள்ல காணப்படுற பெருமானத்தை காட்சிப்படுத்துறதுக்கு. அவ்வளவுதான் நம்ம எடுத்து பேசினதுல சாராம்சம். இது போன கிளாஸ்ல ஒரு கேட்ட விஷயம் தான் பிரிண்ட் என்னன்னு, அந்த விஷயத்தை தான் இப்பொழுது நாம பேசிக்கொண்டிருக்கோம். கொஞ்சம் சரியா? சரி ஓகே. அப்ப நாம இத கொஞ்சம் பேசிட்டு போவோம். சரியா? சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, பிரிண்ட்ங்கிறது என்னத்துக்கு பேசுறோம்னு சொன்னா பிள்ளையே, பிரிண்ட் சொல்றவர் என்னத்துக்கு என்று சொன்னா, வேரியபிள் காணப்படுற பெருமானத்தை காட்சிப்படுத்துறது தான் பிரிண்ட் வந்து பயன்படுத்தப்படும். சரியா? சரி ஓகே. அடுத்த வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, சரியா, இப்ப அடுத்து வாசகங்களை மாறிகளை இணைப்பதற்கு பிளஸ் எனும் குறியீடு பயன்படுத்தப்படும். வாசகங்களை மாறிகளை இணைப்பதற்கு பிளஸ் எனும் குறியீடு பயன்படுத்தப்படும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துக்கு வாரத்துக்கு முதல்ல உதாரணம் 2ல என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்ப்போம். சரியா? சவுண்ட் கிளியர் இல்லாம இருக்கு. விலங்கு இல்லையா சவுண்ட் வந்து? சரியா? சரி ஓகே. கிளியரா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி ஓகே. சரியா? இப்ப என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இப்ப நீங்க இந்த இந்த இத பாருங்க. இந்த குறிமுறை போன் இந்த வயசு விளங்கு தானே உங்களுக்கு? ஸ்கிரீன் விளங்கு தானே?
உங்களுக்கு இந்த பைத்தன் கோடிங்கும் தேவையா ரன் பண்ணி பாக்குறதுக்கு வேணும் முடிஞ்சுன்னா உங்களுக்கு அதையும் சேவ் பண்ணி விடலாம். என்ன உங்களுக்கு சிப் ஃபைல மாற்றி உங்களோட டிரைவர் நான் போட்டு வரேன், அதுல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து ரன் பண்ணி பார்க்கலாம். சரியா, நீங்க போன்ல இருந்தாலும் அது செய்து பார்க்கலாம். சரி, ஓகே. நான் இப்ப இதுல வந்து பார்ப்போம் என்ன நடந்திருக்குன்னு சொன்னா. இப்ப இதுல ஒரு வேரியபிள் ஒன்று உருவாக்கியிருக்கேன். என்ன உருவாக்கியிருக்கேன்? A7R உருவாக்குறதால ஏங்கிற மாறி என்ன தரவக என்ன பெருமானம் இருக்கப்படுது? ஆறுங்கிற பெருமானம் இருக்கப்புற அந்த பெருமானம் என்ன தரவகையா இருக்கப்ப இண்டிஜரா இருக்கிறான், முழுஎண்ணா இருக்கப்ப அந்த முழுஎண்ணா என்ன சேர்ந்து மட்டும் நான் சொல்லுவேன் என்ன இருக்கு எப்படி இருக்கு அடுத்த நீங்க நாம அதை தப்படி பண்ணாம. சரியா, அடுத்து பாத்தீங்கன்னா A7 அஃபீஃப் உருவாக்கிறது. A7 அஃபீஃப் அப்ப என்ன அர்த்தம்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா A7 ஆறுன்னு சொல்லிருந்துட்டா ஏங்கிற மாறி ஒன்று உருவாக்குறேன், அதுக்கு ஆறுங்கிற பெருமானம் A7 ஆறுன்னு ஏங்கிற மாறி ஒன்று உருவாக்குறேன், அதுக்கு ஆறுங்கிற பெருமானத்தை சென்ட் பண்ணி வருது. அடுத்து A7 அஃபீஃப் என்ன அர்த்தம்னு சொன்னா திருப்பி ஆறுங்கிற பெருமானத்தை ஓவரைட் பண்ணி போட்டு ஆறுங்கிற பெருமானத்தை அழிச்சு போட்டு அஃபீஃப்ங்கிற பெருமானத்தை கொண்டு வச்சு வருது. அப்ப ஏழு பெருமானம் இப்ப என்ன இருக்கப்பட அஃபீஃப் இருக்கப்படாது. ஆகவே ஆறுங்கிற பெருமானம் அழிக்கப்பட்டது. அவ இது கூட பைத்தன்ல மட்டும்தான் வேற மொழிகள் செய்யலாது. இப்ப பாருங்க ஏழு காணப்படுற பெருமானத்தை பாருங்க என்னது காட்சிப்படுத்தப்படுது? அஃபீஃப் காட்சிப்படுத்தப்படுது. அப்ப நான் இவரை க்ளோஸ் பண்ணி விட்டு திருப்பி இருக்கிறேன் உங்களுக்கு. சரியா, அந்த பிள்ளைகள் எல்லாரும் அதிகமா பே பண்ணணும். அந்த அப்படின்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் யூசர் நேம் தரலாம் உங்களுக்கு. சரியா, அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கொள்ளுங்க. பே பண்ற கஸ்டமர் இருக்கிறாங்க கண்டக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களை மற்ற அட்மினை கண்டக்ட் பண்ணினாலும் சைபர் கண்டக்ட் பண்ணாலும் என்ன கண்டக்ட் பண்ணாலும் சரியா. சரி, ஓகே. இனி போறது கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும், அதுக்கு ஏதாவது படிச்சுட்டு வந்துருங்க, ஸ்லோவா போயிடாது. சரியா, இப்ப அடுத்து என்ன சொல்றேன்னு சொன்னா என்ன ஏற்கனவே அஃபீஃப் ஒரு ஆள் இருக்கார். அஃபீஃப் A7 ஆறுங்கிற பெருமானம் இருக்கு. சரி, ஒரே வேரியபிள்ல நிறைய தரம் யூஸ் பண்ண இயலுமா? எஸ், ஒரே வேரியபிள்ல நிறைய தரம் பயன்படுத்தலாம். நீங்க வேரியபிள்ற பெருமானம் மாற மாற கடைசியா என்ன பெருமானத்தை வழங்கி இருக்குங்கிறோம் அந்த பெருமானம் தான் அந்த வேரியபிளுக்கு இருக்கு. அதான் விடத்து சொல்ல வந்த விஷயம். அது ஒரே வேரியபிள நிறைய தரம் பயன்படுத்தலாம், பிரச்சனை இல்லை, நிறைய பயன்படுத்தலாம். அந்த வேரியபிளுக்கு கடைசியாக என்ன பெருமானம் வழங்கிறீங்களோ அந்த பெருமானம் தான் அந்த வேரியபிள் இருக்கு. அது சொல்றதுக்கு தான் விடத்து எழுதப்பட்டிருக்கு. அடுத்த கமெண்ட்ஸ்ல எழுதப்பட்டிருக்கு பாருங்க, என்ன அழகா எழுதப்பட்டிருக்கு என்னன்னு என்னென்னு எழுதியிருக்காரு பாருங்க. முதலாவது என்ன, ஏ இஸ் சார் சொல்லுங்க. A7 ஆறுன்னு கொடுத்து தானே இருக்கீங்க, அதை டிலீட் பண்ணாம A7 அஃபீஃப்ன்றீங்க. அப்ப பிரிண்ட கொடுத்தோம்னு சொன்னா அப்ப ஏக்கு வந்து அஃபீஃப்ண்டா வரும். ஓகே, அஃபீஃப்னா வரும். நான் இப்ப செய்தி சரி, கமெண்ட்ஸ் பண்ணிட்டு அடிச்சுட்டு அர்த்தம் தானே தம்பி? சரியா, என்ன இன்டர்பிரிட்டர் ஒர்க் பண்ணாது. நான் இப்ப ரன் பண்றேன், வேணுண்டா அவங்களோட இதுக்காக அழித்து விடுறேன். சரியா, அழிச்சாச்சு. இப்ப ஏல இருக்க பெருமானம் என்ன? அஃபீஃப். சரி, அப்ப பிரிண்ட் ஏல இருக்க பெருமானம் காட்சிப்படுத்துன்னு சொல்றோம். இப்ப பாருங்க, அப்ப அஃபீஃப் காட்சிப்படுத்தப்படுது. சரியா, சரி, ஓகே. அப்ப சரியா, அப்ப இவ்விடத்து என்னன்னு சொன்னா ஒரே வேரியபிளுக்கு பெருமானம் வழங்குற A7 ஆறு வழங்குறோம். A7 ஆறு வழங்குறோம். இந்த ஆறுங்கிற பெருமானம் வழங்கினா A7 ஆறுங்கிற பெருமானத்தை வழங்கியிருக்கோம். A7 ஆறுங்கிற பெருமானத்தை வழங்கியிருக்கோம். திருப்பி ஏக்கு அஃபீஃப்ங்கிற பெருமானத்தை வழங்கியிருக்கோம். இதுல அர்த்தம் என்னன்னா ஏன்னு மாறில காணப்படுற பழைய பெருமானத்தை அழிச்சு போட்டு புதிய பெருமானத்தை அஃபீஃப் ஒன்று வைக்கப்படுற வைக்கப்படுற. அப்ப ஏ வேரியபிள் அந்த கமெண்ட் சொல்லியிருக்க மாதிரி ஏ இஸ் நவ் டைப் ஸ்ட்ரிங் என்ன அதுல வெளிவெண்ணியா இருக்கும் அஃபீஃப் இருக்கப்படுற டிஸ்பிளேயிங் வெளியூ ஆஃப் வேரியபிள் ஏ. அப்ப என்னன்னு வேரியபிள் ஏல காணப்படுற பெருமானம் காட்சிப்படுத்தப்பட போகுது. அதான் அர்த்தம். சரி, இப்ப ரன் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னா ஏல இருக்கிற பெருமானம் என்ன அஃபீஃப் காட்சிப்படுத்தப்படுது. அதான அதுல இருக்கிற பெருமானம். சரியா, சரி, ஓகே. அப்ப அதோட அடுத்து வேற யாருக்கு டவுட் இருக்கா? நாம கொஞ்சம் முடியும் தருவாய்க்கு வந்துட்டு நாம வேற யாருக்கு டவுட்?
ஏதாவது டவுட்? சரி, ஓகே. இப்ப அடுத்து வருவோம். சரியா? அடுத்தது இன்னொன்று இருக்கு பிள்ளைகள். அடுத்தது இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமானது இந்த உதாரணம் 3. சரியா? உதாரணம் 3. அடுத்தது என்னன்னு சொன்னா, இப்ப உதாரணம் 3 போட்டிருக்கிற அந்த பிளஸ்ல என்னத்துக்கு விடத்தல இருக்கு. நாம இங்க பாருங்க, வாசகங்களையும் மாறிகளையும் இணைப்பதற்கு பிளஸ் எனும் குறியீடு பயன்படுத்தப்படும். பிளஸ் எனும் குறியீடு பயன்படுத்தப்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, சரியா? இப்ப நான் அடுத்த ஒரு சின்ன கோடிங் வழி இருக்கு. இந்த கோடிங் விளங்கும் நான் நினைக்கிறேன், அந்த இன்டர்ஃபேஸ்ல விளங்கும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி, அப்படி கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. இப்ப என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா, ஒரு வேரியபிள் இருக்கு, pyங்கிற ஒரு வேரியபிள் உருவாக்கி இருக்கேன். அதுக்கு என்ன உருவாக்கப்பட்டிருக்கு? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லி போட்டு நான் ஒரு பெருமானம் மட்டும் அசைன் பண்ணி வழங்கியிருக்கேன். பிரிண்டுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க ஒரு சொல்லொன்று இருக்கு, பைத்தன் இஸ்ன்ற ஒரு சொல்லொன்று இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா என்ன, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிளஸ், இங்க என்ன இருக்கு, py என்று பயன்படுத்தப்பட்டிருக்கு. py என்று பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப என்னென்ன அர்த்தம்? இந்த பிளஸ் என்னத்துக்கு சார் பயன்படுத்துறேன்னு சொன்னா, இரண்டு வாசகங்களை இணைக்கணும், இரண்டு சொல்ல இணைக்கிறதுக்காக வேண்டித்தான் நம்ம py பயன்படுத்துவோம். சாரி, பிளஸ் பயன்படுது. இரண்டு சொல்ல நீங்க இணைக்கிறதா இருந்துச்சுன்னு சொன்னா, இரண்டு சொற்களை இணைத்து நீங்க காட்சிப்படுத்த போறீங்கன்னு சொன்னா py பிளஸ் பயன்படுத்தும். அப்ப இவருக்கு நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கு. Python is a program language அவுட்புட் வராது நமக்கு. Python is a program language வராது. அப்ப இதுல வந்து பாருங்க, பைத்தன்ங்கிற ஏற்கனவே ஒரு பைத்தன் இஸ் ஒரு சொல், பிளஸ் ரெண்டையும் இணைத்து விடுறது, py இருந்து வேரியபிளையும் இணைத்து விடுது. அதான் அதுக்கு தான் என்ன பயன்படுத்துறது, பிளஸ்ங்கிறது பயன்படுத்தப்படுறது என்ன, ரெண்டு வாசகங்கள், ரெண்டு சொற்களை இணைக்கிறதுக்காக பயன்படுத்துறது என்ன பிளஸ் ஆக காணப்படும். சரியா பிள்ளையே? சரி, வேற ஏதாவது டவுட்? இப்ப சம்டைம் இப்படி கூட எழுதலாம் நீங்க என்ன, இப்ப b சமன் இப்ப இப்படி கூட எழுதலாம். இதுவும் ஒன்றுதான். இந்த b ல இருக்கிற பெருமானத்தையும் py ல இருக்கிற பெருமானத்தையும் பிளஸ் சொல்றது கூட்டல் இல்ல பிள்ளையே, இணைப்பான், கங்கன்னு சொல்றவர் பைத்தன்ல இணைக்கிறதுக்காக பயன்படுத்துறவர், வாசகங்களை இணைக்கிறதுக்காக பயன்படுத்துறவர் தான் பிளஸ் பைத்தன்ல. சரியா? சரி, ஓகே. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்ப பாருங்க, பைத்தன் இஸ் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் அவுட்புட் வராது. ஆக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்ல நாம நிற்கும். சரியா பிள்ளையே? சரி, ஓகே. வேற ஏதாவது டவுட்? இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். Doubt? சரியா? அப்ப சரி, ஓகே. அப்ப நாம இதுல டவுட் எதுவும் இல்ல செக் பண்றேன். டேட்டா டைப் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகாதா? எஸ், ஸ்கிரீன்ல டேட்டா டைப் டிஸ்பிளே பண்ணாது பிள்ளைங்க. ஆனா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணாது, ஆனா டேட்டா டைப்பை செக் பண்ணலாம். இப்ப எப்படி செக் பண்ணலாம்னு சொன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப அதுக்கு ஒரு சார்பு இருக்கு. நீங்க கேட்கிற கேள்வியில பொறுத்துதான் விடையும் சொல்லலாம். சரி, ஓகே. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப a சமன் 5 டைப் பண்ணுங்க. இது என்ன தரவு வகைன்னு செக் பண்றேன்னு சொன்னா, அதுக்கு பயன்படுத்துற ஒரு சார்பு இருக்கு, டைப் பண்ணி. இது ஒரு நோட் பண்ணி கொள்ளுங்க, டியூட்ல பொதுவா இருக்காது. டைப்புங்கிற ஒரு சார்பு இருக்கு. டைப்புங்கிற சார்புக்குள்ள இப்ப நான் ஒரு வேரியபிளை வழங்கி வர்றேன். டைப்புங்கிற சார்புக்குள்ள வேரியபிள் வழங்கி வழங்குறதால
இப்படித்தான் ஒரு 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 தரவகை என்ன சாரி ஒரு வேரியபிள் என்ன தரவகை அடையாளப்படுத்துறேன்னு சொன்னா ஒரு ஒரு தரவகை சாரி ஒரு வேரியபிள் என்ன தரவகைன்னு நீங்க இனங்காண்றதா இருந்துச்சுன்னு சொன்னா டைப்புங்கிற ஒரு சார்பு பயன்படுத்தணும். டைப்புங்கிற பயன்படுத்துறீங்கன்னு சொன்னா இதுல வர அவுட்புட் தான் என்ன இருக்கு. அப்புறம் பாருங்க இன்ட் வரப்பட்டிருந்தா இது என்ன ஏ வந்து இன்டிஜர் தரவகை. சரியா பிள்ளை? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பி சமன் இப்ப என்ன அஃபீஃப் இருக்கு. அஃபீஃப் இருக்குது. இப்ப நான் என்ன டைப் When will class end? சரியா? இப்ப பி வந்து என்ன தரவகையா இருக்கு அப்புறம் எஸ்டிஆர் இருக்கு அப்புறம். சரியா பிள்ளை? அப்ப இப்படித்தான் ஒரு ஒரு தரவகையோட ஒரு ஒரு வேரியபிள் தரவகை என்னங்கான்றன்னு சொன்னா கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா டைப் பண்ணும் சார் பயன்படுத்தப்படும். சரியா? வேற டவுட்? டேட்டா டைப் சரியா? வேற? சரி ஓகே. அப்ப நான் இந்த டியூட்டை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்றேன். சரியா பிள்ளை? சரி ஓகே. அப்ப when will class end? சரியா? வேற வேற டவுட்? அதுல வந்து இலக்கு பொருள்களுக்கு தானே அந்த இலக்கு பொருள் வந்து நான் எழுதுற அந்த பைத்தன் எழுதுற சொல்லிருக்கு. விளங்குது இல்ல சொல்றது. அந்த ஐடென்டிஃபயர்ஸ் இருக்குல்ல சார், அதுல வந்து இலக்கு பொருள்கள் சொல்லிருக்கு தானே. அந்த இலக்கு பொருள் வந்து நான் அந்த பைத்தன் எழுதுற எஸ் எஸ் ஓ எழுதுறதான் குறிக்கும். அந்த இலக்கு பொருள் சொல்றது அந்த ஆப்ஜெக்டை தான் சொல்றது, அந்த வேரியபிளை தான் சொல்றது. சரியா? வேற ஏதாவது? சரியா? அந்த சரி ஓகே. வேற ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. நான் இந்த டியூட்டை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுறேன். சரியா பிள்ளை? அப்ப நீங்க பார்த்துக்கொண்டீங்கன்னா சரி. நம்ம அடுத்த கிளாஸ்ல நான் அதுல பேலன்ஸ் செய்ய சொல்றேன். அடுத்த வந்து நாளையில இருந்து பேப்பர் மார்க்கிங் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கும் நானும் சேர்த்து தான் பேப்பர் மார்க்கிங் ஸ்டார்ட் ஆகுது. என்ன நைட்ல பழமையா நம்ம நைட்ல தானே கிளாஸ் செய்து கொண்டிருக்கோம். அப்ப பிரச்சனை இல்லை. நேரடியாக கிளாஸ் நடந்து கொண்டிருக்கிறதும் கொஞ்ச நாளைக்கு ஒரு மாசத்துக்கு எப்படி நடக்க இருக்கு. சரியா? அப்ப அதிகமா நம்ம அதை செய்து கொள்வோம். அடுத்த சிஸ்டம் அந்த ஹெடிங் டிஸ்கஸ் பண்ணணும் கட்டாயம். சரியா? இன்ஷா அல்லாஹ் பாப்போமா அடுத்த கிளாஸ் செய்வோமா? சரி ஓகே. ஜஸாக்கல்லாஹ். டவுட்னா பேசுங்க.